வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். திஸ் மெத்தட் gives no information about the dimensionless constant in the formula like 1, 2, pi, e. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸுக்கெலாம் டைமென்ஷனல் வேல்யூவே இல்லை, டைமென்ஷனல் யூனிட்டே இல்லை. Second point, the method cannot decide whether the given quantity is vector or a scalar. ஸோ கொடுக்கப்பட்ட குவான்டிட்டி வந்து ஸ்கேலாரா வெக்டாரா அப்படிங்கிறத இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. Third point, this method is not suitable to derive the relations involving trigonometric, exponential and logarithmic functions. ஸோ இந்த மூணு கான்செப்ட்லையும் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த மெத்தடை அப்ளை பண்ணவே முடியாது. ஃபோர்த் பாயிண்ட், இட் cannot be applied to an equation involving more than 3 physical quantities. ஸோ 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு மேலே ஒரு ஈக்குவேஷனில் வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம இந்த மெத்தடை அப்ளை பண்ணவே முடியாது. லாஸ்ட் பாயிண்ட், இட் கேன் ஒன்லி செக் ஆன் வெதர் எ ஃபிசிக்கல் ரிலேஷன் இஸ் dimensionally correct but not the correctness of the relation. For example, using dimensional analysis, S equal to ut plus 1 by 3 at square is dimensionally correct, whereas the correct relation is ut plus 1 by 2 at square. So, correction பண்ண முடியாது. ஆக்சுவலாக 1 by 2 இதுதான் கரெக்டான வேல்யூ. இங்கே 1 by 3ன்னு வச்சு செஞ்சாலும் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும். ஏன்னா கான்ஸ்டண்ட்டுக்கு நம்ம இங்கே வேல்யூ டெரைவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வர்ற மிஸ்டேக்ஸை, ஒரு ஈக்குவேஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட் வேல்யூவில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா கரெக்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ.